இன்றைக்கி நம்ம ட்ராகன் பால் டைமா ஒண்டர்லேண்ட் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் 7 ட்ராகன் பால், இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா செரான்கிற அந்த ட்ராகன் வரும். அதுக்கிட்ட நீங்கள் என்ன விஷ் வேணால் கேட்கலாம். இவன் தான் கோகு. இவன் பார்க்க தான் ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருப்பான், ஆனால் இவன்கிட்ட சொல்லவே முடியாத அளவுக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஒரு மவுண்டனில் தான் இருந்தான். இந்த ட்ராகன் பால்ஸை தேடி போகிற ஒரு தேடலில் தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் இவனுக்கு கிடைச்சாங்க. இவங்க கூடயே நிறைய அட்வென்ச்சர்ஸோடு இவன் வளர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ஜயான் இனம், இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான போராளி இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஜயான். அவங்க வந்து உலகத்துக்கு வந்தாங்க. அப்போ தான் கோகுக்கும் தெரிய வந்துச்சு இவனும் ஒரு ஜயான் இனத்தை சேர்ந்தவன்னு. இவனை கை குழந்தையாக இருந்தப்பயே இந்த உலகத்தில் விட்டுருக்காங்கன்னு அப்போ தான் இவனுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் நிறைய எனிமீஸ் கூட, ஒரு பவர்ஃபுல்லான எனிமீஸ் கூடலாம் சண்டை போட்டு இது வரைக்கும் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு வந்தான். இப்போ திருப்பி இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அதோட இந்த சீன் கட் ஆகுது. இந்த டைமா ஒண்டர்லேண்ட் எப்போ நடக்கிற மாதிரின்னா, கோகுக்கும் மாஜின் புக்கும் ஃபைட்டு வருது இல்லை, இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி தான் இந்த எபிசோட்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சீனில் டீமன் உலகத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு 2 பேர் பெரிய ஸ்க்ரீனில் அந்த நடந்துச்சுல கோகுக்கும் மாஜின் புக்கும் நடக்கிற ஃபைட்டு, அதை தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுண்டு. அப்போ இங்கே 2 பேர் பார்த்துருக்காங்க. குட்டையாக ஒருத்தன், ஹைட்டாக ஒருத்தன் இருக்கான். அதில் குட்டையாக இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பாபிடி அங்கே கீழே நிற்கிறாருல்ல, அவரை பார்த்து பாபிடியை சபிக்கணும், இவன் சொல்கிறத போய் அந்த டாபுரா கிங் கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஹைட்டாக இருக்கணும்னு சொல்கிறான். ஆமாம், டாபுரா மாதிரி ஒரு சுப்ரீம் கிங் போய் இந்த பாபிடி மாதிரி ஒருத்தனோட மேஜிக்கு விழுந்துட்டாங்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இந்த குட்டையாக இருக்க என்ன பண்ணுறான், வீடியோவை ஜூம் பண்ணி அதில் கோகு பேசுகிறத கேட்டுகிட்டு இருக்கான். அதில் கோகு சுப்ரீம் காய் கிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்கான். டாபுரா பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு காய் சொல்கிறாரு, ஆமாம், ஏன்னா அவன் டீமன் உலகத்தோட கிங் இல்லை, அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் என்னது டீமன் உலகம்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே தான் அந்த சுப்ரீம் காயை பார்த்துட்டு இந்த குட்டையாக இருக்க சொல்கிறான், தேகஸ் பாரு, அது உங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் ஆமாம் அவன் தான், இவன் சுப்ரீம் கையாக இருக்கிறதுனால ஓவராக தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு மோர்டல்ஸ் எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டையாக இருக்கவன் என்ன சொல்கிறான்னா, சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் கோகுக்கும் வெஜிட்டாவுக்கும் சண்டை நடக்குது. அவன் வெஜிட்டா தான் பவர் புஷ் பண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்னடா வெளி உலகத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹைட்டாக இருக்கவன் சொல்கிறான், ஒருவேளை அவங்க மாஜின் இனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த குட்டையாக இருக்கவன் சொல்கிறான், இல்லை அவங்க காதை பாரு, அதெல்லாம் ரவுண்டாக இருக்குது, அவங்க மாஜின் இனத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க பறக்கிறாங்க, கையிலேருந்து நெருப்பெல்லாம் விடுறாங்க, இந்த அளவுக்கு இவங்களுக்கு மேஜிக் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் இங்கே காட்டினா அந்த பாபிடியும் டாபுராவும் சேர்ந்து மாஜின் பூவை வெளில கொண்டு வந்துடுறாங்க. மாஜின் பூ வெளில வந்தோடனே அந்த டாபுரா பார்த்துட்டு, உன்னை எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டை மாற்றி வந்தோடனே அவனை சாப்பிட்டு முடிச்சிடுறான். இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஐயோ டாபுராவே கொண்டுட்டான்டா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கத்திக்கிட்டு இருக்கப்போ இந்த ஹைட்டாக இருக்கவன் குட்டையாக இருக்கவன்ட்டு சொல்கிறான், அவன் குட்டையாக இருக்கவன் பேர் கோமா. அவன் சொல்கிறான், இனிமேல் நீங்கள் தான் இந்த உலகத்தோட கிங்கு கோமா, சந்தோஷமாக தானே இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் அப்படி பார்த்துட்டு, இல்லைடா அந்த பாபிடி இருக்கான்னு அவன் அந்த பூவை கூட்டிகிட்டு அடுத்து நம்மளுக்கு எதிராக தான் யூஸ் பண்ணுவான், நம்மளே அவன் அழிச்சிருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்கே வச்சுட்டா பெரிய பிளாஸ்ட்டாக விட்டு பூவை வெடித்து செதற வச்சிடுறான். செதற வச்சதுக்கப்புறம் தான் அவன் பீஸ் ஆகி திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பி பூ வந்துடுறான்னா இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வீடியோவில் வானமே இருட்டாகுது. என்னடா வானமே இருட்டாகுதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த கிளிப் எடுத்து பார்த்தா அங்கே தான் புல்மா ட்ராகன் பாலை வச்சு அந்த செரான் ட்ராகனை வர வச்சுருப்பாள். அதை பார்த்துட்டு, இங்கே போடுறா ட்ராகன் பால்லாம் இவங்கள்ட்ட இருக்குடா, ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது, ஆனால் 7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ராகனை எப்படி கூப்பிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஹைட்டாக இருக்க எழுதி வச்சுக்கிறான் நோட்டில், அது பேர் ஷெரான், 7 பால் இருக்கும் அப்படிலாம் அதை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கிறான். பார்த்துட்டு இருக்கப்ப 3 வரங்கள் இந்த ட்ராகன் நிறைவேற்றுமாண்டா அப்படின்னு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி பூக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பூ இடத்துக்கு வந்தால் பூ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, அந்த பாபிடியே பிடிச்சி கொன்னுருது, எனக்கு இனிமேல் நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை இவங்க பார்த்துட்டு மாஸ்டரே கொன்று வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூ பறந்து போயிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுது, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ தான் இங்கே கோகுவோட எல்லா ஆளுங்களும் இங்கே கடவுள் உலகம் இருக்குல்ல ஸ்பேஸில், அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இங்கே தான் எல்லோரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பூ எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்ருக்கு. லாஸ்ட்டாக கோகு எல்லா எனர்ஜியும் திரட்டி பூவை அழிச்சிருவானா, அதோட பூ கதை முடிஞ்சுதா. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே அசந்து போயிடுறாங்க.
பாரேன் பூ அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களே அழிச்சிட்டாங்க, யாரா இவங்கெல்லாம், எப்பட்றா வெளி உலகத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்குது. அந்த தேகஸ் சொல்கிறான், கோமா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இனிமேல் நீங்கள் தான் இந்த டீமன் உலகத்தோட சுப்ரீம் கிங்கு, உங்கள் வழியில் இனிமேல் யாருமே நிற்க மாட்டாங்க, நீங்கள் தான் இனிமேல் கிங்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறான்னா, உடனே அவரும் போய் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ஆமாம் இனிமேல் நான் தான் கிங்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த தேகஸோட அக்கா வரா. அப்போ அந்த அக்கா உள்ள வந்து தேகஸ் நீனும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த கிங் கோமா சொல்கிறாரு, வாங்க டாக்டர் ஆரன்ஸு, எப்படி இருக்கீங்க, உங்களோட ரிசர்ச்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். உடனே அவள் வந்துட்டு எல்லாம் நல்லா தான் போகுது, அது இருக்கட்டும் விடுங்க, நீங்கள் தான் இனிமேல் சுப்ரீம் டீமன் கிங்கு, உங்களை நினச்சாவே சந்தோஷமாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறா. உடனே கிங் கோமா கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தேகஸ் இந்த தம்பி சொல்கிறான், அக்காவும் எங்கே இருந்தாச்சு, இதை பார்த்துருப்பா நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் சொல்கிறா, அக்கா சொல்கிறா, ஆமாம் நான் வந்து இவர் தான் டாபுரா கிங் வெளில போனோன்னே க்யூரியஸாக இருந்தேன், அவர் எங்கே போயிருக்காரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு, அதனால நானும் பார்த்தேன், அவரை தான் கொண்டாங்க, இப்போ நீங்கள் தானே டீமன் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. உடனே கிங் கோமா சொல்கிறான், எங்களுக்கு நல்லது தான், ஆனால் உனக்கு தான் துரதிர்ஷ்டமாக போச்சு, இனிமேல் யார் உனக்கு ரிசர்ச்சுக்கெல்லாம் பணம் தரப்போகிறா, யார் உனக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணுவா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. உடனே அவள் சொல்கிறான், ஏன் அரசரை நீங்கள் தர மாட்டீங்களா, நீங்கள் தானே இப்போ கிங்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்காக அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, ஏன்னா அந்த உலகத்தில் அந்த லெஜெண்ட்ரி பூவே கொண்டுட்டாங்க, நீங்களாம் ஏமாத்துறோம், டீமன் உலகத்துக்கு வந்தால் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பயமுடுத்திடுறா. உடனே தம்பி சொல்கிறான் தேகஸு, அப்போல்லாம் அவங்க வரமாட்டாங்க, இங்கே வரத்துக்கு அவங்களுக்கு எந்த ரீசனுமே இல்லை, நம்ம டீமன் உலகத்துக்கு அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி வரலன்னா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த அக்கா வெளில போனதுக்கப்புறம் கிங் கோமாவும் தேகஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் கிங் கோமா வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்டா இவ சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டால் ரொம்ப பிரச்சனையாக போயிருமாடா, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்தோம்ல, நம்ம எப்போ இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பேசிகிட்டு இருக்காரு. உடனே அவன் தேகஸ் என்ன சொல்கிறான்னா, அச்சோ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எங்கள் அக்கா ஏதோ உளறிட்டு போகிறா, அவங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க, வந்தாலும் கிங்கோட பேலஸுக்கெல்லாம் வர முடியுமா, டீமன் உலகத்துக்கு வரதே அவங்க கஷ்டம் அப்படின்லாம் இவன் சொல்கிறான். ஆனாலும் அந்த கிங் கோமாவுக்கு சரியாகலை, இல்லை இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், நம்ம வேணால் ட்ராகன் பால் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் டீமன் உலகத்தில் ட்ராகன் பால் எப்படி இருக்குன்னா 3 ட்ராகன் பால் தான். அந்த 3 ட்ராகன் பாலுமே பெருசாக இருக்கும். அந்த 3 ட்ராகன் பாலையும் பார்த்துக்கிறதுக்கு டமகமி சாமான்ட்டு ஒரு பெரிய ரோபோ மாதிரி இருக்கும், அதுங்க தான் பார்த்துக்கும். அதுங்கள்ட்டேருந்து இன்ன வரைக்கும் அந்த ட்ராகன் பாலை யாருமே எடுத்ததில்லை, எடுக்கவும் முடியாது. அதனால இதை கேட்டோன்னே தேக்கி சொல்கிறான், ஐயோ அவங்க 3 பேர் கூடலாம் நம்மளால் சண்டை போட முடியாது, நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு கிங் கோமா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து டீமன் உலகத்தில் உள்ள சொல்லலாடா, அந்த உலகத்தில் இருக்கல 7 குட்டி குட்டி பால், அதை எடுப்போம்டா, அதை எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் போல், அதை போய் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவன் சொல்கிறான், சரி எடுத்துகிட்டு என்ன விஷ் கேட்பீங்க, எப்படி இவங்களை அழிக்கிறதுக்கு விஷ் கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உடனே இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து அவங்கள சின்னதாக மாற்றிடக்கூடாது, திருப்பி எங்கே ஆகிடட்டும், எங்கே ஆகிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த அக்கா இன்னும் போகலை, பின்னாடி தான் நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. கேட்டுட்டு இந்த ஐடியா நல்லா இருக்கே, இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வராது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி நீங்கள் அவங்கள குட்டியாக்குறப்ப என்னையும் கொஞ்சம் எளிமையாக்கிருங்க, நான் இன்னுமே அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் மடாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட